தேவையில்லாத ஆசைகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பை பெற்றுவிடும். 2ஆம் இடத்திலையும் பதியுது. தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல தொழில் இது வரைக்கும் இல்லைன்னா தொழிலை ஏற்படுத்தி தருவார். இந்த பயிற்சி உங்களுக்கு அருமையான பயிற்சி என்று தான் சொல்லும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொழிலை மாற்றி தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரு மனுஷனுக்கு தோல்வி 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 என்று சொல்லி வாழ்ந்துருந்தாங்க பாருங்க, அந்த தோல்வியிலிருந்து இனிமேல் விடுதலை பெறுகின்ற அமைப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. 10ல் இருந்தால் கூட அவருக்கான பார்வைக்கான பலாபலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. தொந்தரவான விஷயம் நிறைய பாதிச்சிருந்தால் அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ரொம்ப அதிகப்படியான தொந்தரவு, கடன் வாங்கிட்டேன், ரொம்ப பெஜார்பட்டுட்டுங்க, பார்ட்டிசிப்காரெலாம் எங்களை ஏமாற்றிட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்க குரு பயிற்சிக்கார் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஃபேவர் ஃபேவர் ஃபேவர். 10ல் இருந்தால் பதவி போகும் இல்லை, பதவியை மாற்றி தருவார், வேலை அமைப்பை மாற்றி தருவார், நம்மளுக்கான உத்தியோகம் எது அதை முதல்ல கொடுப்பார். ஏங்க நீங்கள் இந்த வேலை தாங்க செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல உருவாக்கி தரக்கூடிய அமைப்பை யாரான குரு பகவான் தான் கொடுக்கணும். நல்ல அமைப்பினை தரும். கொஞ்சம் கீழ்மட்டத்தில் தள்ளுற மாதிரியே தெரியும், ஆனால் இந்த குரு பகவானால் திருப்பி அதை மீட்டு எடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நேரடியாக மேலே பதியத்தால் அந்த பாகம் எல்லாமே நம்மளை முடக்கி போடக்கூடிய தன்மை தான் பெறும். அதிலிருந்து விடுபடுறதுக்கு யாரான பகவான் குரு பகவானுடைய தன்மையால் நீங்கள் மீட்டெடுக்கலாம். எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அவனுமே கீழ்மட்டத்துக்கு போல. நாளைய பொழுது நல்ல பொழுதா விடியாதா என்று தான் எண்ணத்தோடு தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கப்பெறும். ஓராண்டு காலம். இதில் ஒரு 4 மாதம் என்று சொல்லக்கூடிய 3-4 மாதங்களாக நாம் பிரிச்சுக்கலாம். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு பயிற்சி நம்மளுக்கு இந்த 2025 நடைபெறக்கூடிய குரு பயிற்சி. 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றி தரக்கூடிய அமைப்பை பெறுவது. இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை, அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், இந்த புத்திரகாரகன், தர்மகாரகன், நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை செருகக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த குருவை தான் எல்லாருமே பேஸ் பண்ணுறாங்க. ஜோதிடர் அனைவருமே குருபலன் வந்துடுச்சான்னு கேட்குறாங்க. என்னத்துக்கு கேட்குறாங்க? திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு விரிவாக பலாபலனை பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி நம்மளுக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 10ஆம் இடத்துக்கு வரார். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார். நம்ம ராசிக்கு ஜீவன கர்மாவுக்கு வரார். எப்படி சொல்கிறதுன்னா, 10ல் இருந்தால் பதவி பறிபோகும் என்று சொல்வார். கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 10ல் வந்தார்னா பதவி பறிபோகும். இதெல்லாம் தவறான வேடே தவறான வேடு. பதவி பறிபோகாது. பதவியை நாம் காத்துக்கொள்ள அளவுக்கு நம்மளுக்கு என்ன தகுதிக்குதோ அதை கொடுப்பார். நம்மளுக்கு என்ன பதவி கொடுக்கணுமோ அந்த பதவியினை கொடுப்பார். அந்த காலத்தை உருவாக்கி தரப்போறாரு கன்னிராசிக்காரங்க. இதில் கேந்திரம் வேற பெறுது, கிரகங்கள் வேறு. அதுவே பெரிய முழுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஜென்ம கேதும் விலகர்த்தும் இதில் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த குரு பயிற்சி நாம் கொடுக்க முடியும். 7ஆம் இடத்துல சனி பகவான் நேரடி பார்வை கடுமையான தாக்கத்தை அனுப்பிக்கும். அந்த தாக்கத்திலிருந்து நாம் விடுபடக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் குரு பகவான் நம்மளுக்கு அந்த கேந்திராதி தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தை இப்போ பெறுவார். அதன் மூலிமா ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் போல இந்த கஜகேசரி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை, குரு பகவான் 10ல் வந்தார்னா கஜகேசரி யோகம். கேந்திரம் பெற்றாவே அவங்கள எதுவுமே தொடவே முடியாது. இந்த கஜகேசரி யோகம் போல் அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய அமைப்பை பெறுவாங்க. எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பை பெறுவார்கள். நிறைய சவாலான விஷயங்கள் வரட்டும், எல்லாத்தையுமே இப்போதைக்கு ஒரு மூச்சு பார்த்து தான் விடுவாங்க. கன்னிராசிகாரங்க பக்குவமோடவும் பொறுமையோடவும் இந்த நேரத்தில் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி நன்மையை தரும் என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது. நம்மளுக்கு நன்மை தரும் என்றால் கண்டிப்பாக நன்மை தரும். இதனால் பொறுமை தேவை. இந்த நேரத்தில் பொறுமையோடும் நிதானத்தோடும் நாம் செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். தேவையில்லாத ஆசைகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பை பெற்றுவிடும். 2ஆம் இடத்துலையும் பதியுது. தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல தொழில் இது வரைக்கும் இல்லைன்னா தொழிலை ஏற்படுத்தி தருவார். இந்த பயிற்சி உங்களுக்கு
அருமையான பயிற்சி என்று தான் சொல்லும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொழிலை மாற்றி தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரு மனுஷனுக்கு தோல்வி 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 என்று சொல்லி வாழ்ந்துருந்தாங்க பாருங்க, அந்த தோல்வியிலிருந்து இனிமேல் விடுதலை பெறுகின்ற அமைப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. ஐயா 10ல் இருந்தால் கூட அவருக்கான பார்வைக்கான பலாபலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. மிதுனத்தை அமர்ந்தாலும் சரி, கன்னியில் அமர்ந்திருந்தாலும் கேந்திராதி தோஷம் பெறுவார். இந்த தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு எல்லாமே உங்களுக்கு ஏற்புடைய காலமாக தான் வருது. முதல்ல வேலையிலேருந்து மாற்றம், டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, எல்லாமே நடக்கும். புதுசாக நீ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புதிய தொழில் நாம் உருவாக்குற மாதிரி இந்த நேரத்தில் தேவைப்படும். எல்லாமே மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான், மாற்றம். அதாவது டைரக்ட் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு இதெல்லாம் எப்படி மாறுச்சுனே தெரியாது, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது. வீடாகட்டும், மனைவியாகட்டும், எல்லாமே நம்மளுக்கு ட்ரகிள் கொடுத்துக்கினே இருப்பாங்க. வீட்டு வேலையாகட்டும், எல்லாத்துலேயும் எல்லாமே போட்டி, தடை எல்லாமே இருக்கும். இந்த நேரத்தில் பொறுமையோடும் நிதானத்தோடு, ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அந்த நிதானம், அந்த பொறுமை தன்மை எல்லாமே உண்டு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். எப்படி செய்தால் இதிலிருந்து நாம் மீட்டெடுக்கலாம், எப்படி இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரலாம் என்று சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இறைவன் தானாக தந்துள்ளார். 4ஆம் இடம் அவருடைய நேரடி பார்வை, அதுவும் இல்லாமல் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்துல பதியத்தால் தொழில் இருந்து வந்த பக்குவமான அமைப்பு, இந்த பொருளில் நாம் எந்த செஞ்சால் எதனா பக்குவம் பட முடியுமானா அந்த தொழிலை மீட்டெடுக்கிறதுக்கான காலத்தை ஏற்படுத்தி தருவார். பார்ட்னர்ஷிப்காரெலாம் ஏமாற்றிட்டு போயிட்டா கூட அதுலேருந்து நாம் நிலையிலேருந்து மாற்றி திருப்பி அதில் செயல் திட்டத்தை உருவாக்கணும், வேலையில் வருமானத்தை சேகரிக்கணும், எப்படியாவது அதை சமாளித்து வெளியே வரணுன்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் அமையும். அவர் 2ஆம் இடத்துல பதியத்தால் செல்வத்துக்கு குறை இருக்காது, ஓரளவுக்கு லிமிட்டாக இருந்து அதிலேருந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். தொந்தரவான விஷயம் நிறைய பாதிச்சிருந்தால் அந்த விஷயத்திலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ரொம்ப அதிகப்படியான தொந்தரவு, கடன் வாங்கிட்டேன், ரொம்ப பெஜார்பட்டுட்டுங்க, பார்ட்னர்ஷிப்காரெலாம் எங்களை ஏமாற்றிட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்க குரு பயிற்சிக்கார், இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஃபேவர் ஃபேவர் ஃபேவர். 10ல் இருந்தால் பதவி போகும், இல்லை பதவியை மாற்றி தருவார், வேலை அமைப்பை மாற்றி தருவார், நம்மளுக்கான உத்தியோகம் எது அதை முதல்ல கொடுப்பார். ஏங்க நீங்கள் இந்த வேலை தாங்க செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல உருவாக்கி தரக்கூடிய அமைப்பை யாரான குரு பகவான் தான் கொடுக்கணும். பகை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பாதகாதிபதி தான், 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் 10லே அமர்ந்திருந்தால் அதில் கேந்திரம் பெறுவதால் யோகத்தை, அதாவது கஜகேசர் யோகத்தையும் இந்த காலத்தை உறுதிப்படுத்தும். உங்களுக்கு யாருன்னு நீங்கள் யார் இது வரைக்கும் தெரியலன்னா நீங்கள் யார் என்று அடையாளத்தை காட்டக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். பொறுமையோட 14/5/2025 முதல் நம்மளுக்கு ஒரு ஆண்டு காலம் அதில் வீட்டிற்கக்கூடிய உத்தரம் 2, 3, 4 பாதம் உடையவர்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம் உடையவரும், சித்திரை 1, 2 பாதம் உடையவரும் கன்னிராசிக்காரர்கள். இவங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். முதல்ல கொடுக்குறதே இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சொல்கிற மாதிரி வேலை மாற்றங்களை ஏற்படுத்தி தந்து நீங்கள் சுமை, அதாவது எப்படி சொன்னால் இது வரைக்கும் எல்லாருமே 10 பேர் தூக்கி இருந்த இடத்துலேருந்து நாம் தனிப்பட்ட முறையில் எல்லாரோடு தூக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான அமைப்பையும் கொடுப்பார், அதுக்கான ஒரு தெம்பை கொடுப்பார், எல்லாத்துக்கான அமைப்பையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த 10ஆம் இடத்தில் வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு இதுவரைக்கும் பாதகமான இடமாக இருந்தாலும் செல்வத்தை வாரி வழங்குகின்ற பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. சமாளிப்பீங்க, எதையும் சமாளிக்கின்ற திறமையும் அந்த திறன் மேம்பாடும் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உறுதி அமைப்போடு வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பீர்கள். உறுதியோடு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் வரும். நம்ம சொந்த ஊரில் இருக்க முடியல, வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சென்றவங்களுக்கெல்லாம் உன்னதமான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். சொந்த ஊரில் இருந்தால் ரொம்ப பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத வம்பு வழக்கு, யாருக்கும் ஜாமீன் போடுற விஷயம், இந்த விஷயத்தெல்லாம் சற்று தலையிடாமல் இருப்பது இது சால சிறந்ததாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்களை நாம் தேர்வுக்கு எடுத்துக்கூடாது. ஐயா நம்ம சொந்தக்காராச்சா வாங்கி கொடுத்துடலாம் பைசான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தோல் கொடுக்காமல் இருப்பது பெரிய புண்ணியம். உடல் தொந்தரவில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனைவியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வெளியே வந்துடும் சாமி. அதுவும் இல்லாமல் கல்வி சார்ந்த விஷயமெல்லாம் நன்றாக உள்ளது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. கல்வியாலேயோ கல்வி சார்ந்த விஷயங்களாலோ கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் எல்லாமே ஃபேவர் ஃபேவர் ஃபேவர். முக்கியமாக வெளியூர் வெளிநாடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு, ஐயா நான் வேலைக்கு நான் இப்போ ஜாப்புக்கு இப்போ ரெடி பண்ண ஆகணும், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். எனக்கு இங்கே இருக்க முடியல சுவாமி,
நான் வெளியே போயிடலான்னுங்கிற டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இதை மாதிரி அமைப்பெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் விடாமுயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து வெளியே வாங்க. அவங்ககிட்ட போட்டி போட்டு ரொம்ப பேஜார்படாதீங்க. அங்கே மாற்றங்கள் கிடைச்சதுன்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம்ன்ற மாதிரி நம்மளுக்கு மாற்றங்கள் கிடைச்சா நீங்கள் சக்ஸஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். நல்ல அமைப்பினை தரும். கொஞ்சம் கீழ்மட்டத்தில் தள்ளுற மாதிரியே தெரியும், ஆனால் இந்த குரு பகவானால் திருப்பி அதை மீட்டு எடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நேரடியாக மேலே பதியத்தால் அந்த பாகம் எல்லாமே நம்மளை முடக்கி போடக்கூடிய தன்மை தான் பெறும். அதிலிருந்து விடுபடுறதுக்கு யாரானா பகவான் குரு பகவானுடைய தன்மையால் நீங்கள் மீட்டெடுக்கலாம். எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அவனுமே கீழ்மட்டத்துக்கு போல. நாளைய பொழுது நல்ல பொழுதா விடியாதா என்று தான் எண்ணத்தோடு தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கப்பெறும். ஓராண்டு காலம். இதில் ஒரு 4 மாதம் என்று சொல்லக்கூடிய 3-4 மாதங்களாக நாம் பிரிச்சுக்கலாம். முதல் 4 மாதம் வேலை மாற்றம், இடமாற்றம் என்று சொல்கிறவர் எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் 10 பைசா இல்லாத மாதிரியே தெரியும். அதுக்கப்புறம் அந்த 4 மாதங்கள் ஓரளவுக்கு நம்ம மனசு திருப்தி தரா மாதிரி எல்லா விதமான செயல் திட்டத்தையும் உருவாக்கி தரும். தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவரத்தை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்த 4 மாதம் அப்பா நாம் ஏதோ என்னை மாற்றி அமைச்சிட்டார் போல, இது பரவாயில்ல, இதிலிருந்து சமாளித்து நான் வெளியே வந்துட்டுன்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் தென்படும். பிரிவிலிருந்து விடுபடக்கூடிய காலம். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த நீட்னஸ் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் தன்னம்பிக்கைலாம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று கவனத்தோடு செயல்படுங்க. வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணம் போகிறதோ இதில் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. இந்த எலெக்ஷன் டைம் அதெல்லாம் உஷாராக இருக்க வேண்டிய காலம். யாருடைய பிரச்சனைக்கோ யாரோட பேச்சுக்கோ நாம் போகாமல் இருப்பது பெரிய நன்மையை தரும். நேரத்தில் நன்மையை தரும். தவறான விஷயமோ தவறான பாதைக்கோ இந்த நேரத்தில் அழைத்து செல்லாதீர்கள். இல்லீகல் பணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெலாம் இந்த நேரத்தில் வாங்காதீங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாமல் கன்னிராசிக்காரங்க, ஏன்னா பலமும் வரும் இந்த நேரத்தில், செல்வம் வரும், அதில் செயல்படாமல் இருப்பது பெரிய புண்ணியம் என்று கூட எடுத்துக்கலாம். அந்த விஷயத்துக்கு தவறாமல் நாம் கண்டுக்காமல் இருந்துட்டோனாவே பெரிய விஷயத்தை நாம் வீட்டெடுக்கலாம். குறைவாக அளவு இருந்தால் கூட இந்த நேரத்தில் நிம்மதியோடு தேடுங்க தயவு செய்து. அதுவே போதுமானது. நிம்மதி எங்கே இருக்குதுன்னா இந்த சொல்லாங்களா, எங்கே நிம்மதினா அந்த கன்னிராசிக்காரங்க குரு பகவானால் ஓரளவுக்கு நிம்மதி தருகின்ற அமைப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். அவருடைய நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உடல் தொந்தரவு, மன தொந்தரவு, வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்யும். உடல் பாகத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மார்பகத்தில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே ஓரளவுக்கு இதயம் பிரச்சனை எல்லாம் சரி செய்யறதுக்கான அமைப்பு ஏற்படும். மாத்திரை மெடிசன் சாப்பிட்டே நாம் சுகர் பிபி எல்லாமே குறைச்சிக்கலாம். பொறுமையோடு செயல்படுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த அண்ணாமலையாரை திருநாமம் சிவாய நம சிவாய என்று சொல்லி பாருங்கள். யார் யாருக்கு என்னென்ன இறைவன் பிடிக்குதோ அவங்கள சொல்லுங்கள், அதுவே போதுமானது. நல்லதே நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு 80% இல்லைனா கூட ஒரு 50 பாகம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து ஒரு முன்னேற்ற பாதை அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம்.